ஹாய் கைஸ், நீங்கள் நம்ம மூவியில் த காம்படிஷன் படத்தோட ரிவ்யூ தான் பார்க்க போகிறோம். எந்த படம் இப்போ தமிழ் டபுளில் அவைலபிளாக இருக்குது, மறக்காம செக் அவுட் பண்ணி பாருங்கள். இது ஒரு லவ் ரொமான்டிக் மூவியாக வெளிவந்திருக்கு. இப்போ இந்த படத்தோடைய கதையாக பார்த்தரலாம். ஒரு மிக பிரம்மாண்டமான முறையில் இன்டர்நேஷ்னல் லெவலில் ஒரு இசை நிகழ்ச்சி ஒன்று நடக்குது. பியானோ வாசிக்கிற இசை நிகழ்ச்சி. இதில் ஏகப்பட்ட பேர் கலந்துக்கிறாங்க. இதில் ஹீரோ ஹீரோயின் 2 பேர் கலந்துக்கிறாங்க. இந்த நிகழ்ச்சி ஒரு முக்கியமான நிகழ்ச்சி. இதில் கலந்துக்கிட்டால் தான் யார் அப்படிங்கிறத நிரூபிக்க முடியும். உடனே ஹீரோ ஹீரோயின் 2 பேரும் பார்த்துக்கிறாங்க, பேசிக்கிறாங்க. 2 பேர்த்துக்கு ஒரு காதல் லவ் ஏற்படுது. இப்போ இந்த 2 பேர்த்துலேயும் யாரோ ஒருத்தர் விட்டு கொடுக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு ஒவ்வொருத்தராக தியாகம் பண்ணுறாங்க. இப்போ இறுதியில் இந்த நிகழ்ச்சியில் யார் ஜெயிச்சா, இவங்களுடைய லவ் ஒன்று சேர்ந்ததா இல்லையா, இறுதியில் என்னாச்சு அப்படிங்கிறதான் இந்த படத்தோடைய கதை. இந்த படத்தோடைய பேஷன் பார்த்தா நடிச்சு எல்லாமே சூப்பராக பர்ஃபார்ம் பண்ணியிருக்காங்க. குறிப்பாக ஹீரோயினோட கெமிஸ்ட்ரி நல்லா ஒர்க் அவுட் ஆயிருக்கு. 2 பேர்த்துடைய பர்ஃபார்மன்ஸ் நல்லாவே இருக்குது. அவங்க 2 பேர்த்துக்கூடிய அந்த ரொமான்டிக் சீன்ஸ்லாம் நல்லாவே இருக்குது. அந்த லவ் பண்ணுறது, அதுக்கப்புறம் ஒருத்தர் பார்த்துக்கிறது, இப்படி எல்லாமே சூப்பராகவே கொண்டு வந்திருக்காங்க. படத்தோடைய பிஜிஎம் பொறுத்தவரை நல்லாவே இருக்குது. சினிமோட்டோகிராஃபிக் நல்லாவே இருக்குது. அந்த காலகட்டத்திலே வந்த படம் அப்படிங்கிறதுனால படம் நல்லாவே சூப்பராகவே எடுத்திருக்காங்க. நல்ல ஒரு படமாக இருக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு தான் இருக்கேன். அந்த காலகட்டத்தில் இப்படி ஒரு படம் இருக்கா அப்படிங்கிற மாதிரி தான் ஆச்சரியப்பட வைக்கிது. ஸ்க்ரீனில் பொறுத்தவரை நல்லாவே இருக்குது. அதுவும் இப்படி இன்டர்நேஷ்னல் லெவலில் ஒரு காம்படிஷன் நடக்கும்போது எப்படிப்பா இப்படிலாம் ஹேண்டில் பண்ணுறாங்க அப்படிங்கிறது தான் இருக்குது. நல்லாவே இருக்குது. அது கிளைமேக்ஸ் நல்லா ஒரு கிளைமேக்ஸ் கொடுத்துருக்காங்க. இந்த படத்தோட மைனஸ்னு பார்த்தாவே அதில் நடித்த செகண்ட் ஹாஃப் ஸ்க்ரீன் அந்தளவுக்கு இல்லைங்க. ரொம்ப ஸ்லோவாக போகுது. இன்றைய காலகட்டத்தோட ஒப்பிடும் போது அந்தளவுக்கு இல்லை. நிறையா சீன்ஸில் ப்ரிடிக்டபுளாக இருக்குது. இன்னும் கொஞ்சம் பெட்டராக பண்ணியிருக்கலாமோன்னு தான் தோணுது. இந்த படத்தில் ட்விஸ்ட் நினைகள் அந்தளவுக்கு இல்லை, பெருசாக இல்லை. இன்னும் கொஞ்சம் ட்விஸ்ட் நினைகளை கொடுத்து நல்லா பண்ணியிருந்தா நல்லாவே வந்திருக்கும். அதேமாதிரி இன்றைய டெக்னாலஜிக்கு ஒப்பிடும்போது ரொம்ப நல்லாவே இல்லை அப்படிங்கிற மாதிரி தான் இருக்குது. ஸ்க்ரீன் பிளே அந்தளவுக்கு தான் இருக்குது. இந்த படத்தில் அந்த மாதிரி சீன்ஸ் எல்லாம் இருக்குது. அதனால் ஃபேமிலியை தவிர்த்து தனியாக பாருங்கள். மொத்தம் இப்படி சூப்பராக சொன்னாங்கன்னா இந்த படம் ஒரு ஒன் டைம் வச்சப்போ தான் நாங்களும் சொல்கிறேன். ஓகே, இதே மாதிரி அடுத்த ஒரு புதிய மூவி ரிவ்யூ சந்திப்போம்.